சிம்லா, குலு, மணாலிக்கு குறைந்த செலவில் 5 நாட்கள் குலு சுற்றுலா. இன்றைய அணுகுங்கள் உங்கள் குமரன் டிராவல்ஸ். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கத்தை இழந்தது கடவுள் அவருக்கு கொடுத்த தண்டனை அப்படின்னு பேசியிருக்காரு. பாஜகவின் எம்பியும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவருமான பிரிஜ் பூஷன் சரண் சிங். எப்படி நேத்து வரைக்கும் அவங்க இந்தியாவினுடைய தங்க மகளா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பாஜக. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வினேஷ் போகத் காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஹரியானா தேர்தலில் ஜுலானா அப்படிங்கிற தொகுதியில வேட்பாளராகவும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட போறாங்க. இதுதான் பாஜகவினுடைய திடீர் கொந்தளிப்புக்கு காரணமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, அவருடைய நண்பரும் மல்யுத்த வீரருமான பஜ்ரங் பூனியா அவரும் காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்காரு. அவருக்கு காங்கிரசினுடைய விவசாய அணியில முக்கிய பதவி கொடுத்திருக்காங்க. இவ்வளவு நாள் பிரிஜ் பூஷன் சரண் சிங் அப்படிங்கிற ஒரு மனிதருக்கு எதிராகவும் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு கிடைக்க வேண்டிய நீதிக்காகவும் வினேஷ் போகத் போராடிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த போராட்டம் ஒரு பெரிய களத்துக்கு உருமாறி இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு தேசிய கட்சி ஆளும் கட்சிக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாடை ஸ்ட்ராங்கா அறிவிச்சு காங்கிரஸோட நின்று அவங்க போட்டியிட தயாராயிருக்காங்க. ஸோ இந்த அரசியல் மல்யுத்தத்துல வினேஷ் போகத் இறங்குனது குறிப்பா ஹரியானா தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நான் உங்கள் வெங்கடேஷ். அக்டோபர் 5ஆம் தேதி 90 இடங்கள் கொண்ட ஹரியானா சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்க இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளா அங்க பாஜக ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது 2 ஆட்சிகள். 3வது முறையாகவும் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி களம் அவங்களுக்கு சாதகமான சூழல்ல இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஹரியானாவுடைய தேர்தல் அப்படின்னு பார்த்தோம்னா சாதி அங்க முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுது. ஜாட் சமூக மக்களினுடைய வாக்குகள் ரொம்ப முக்கியமா அந்த இடத்துல பார்க்கப்படுது. எல்லா கட்சிகளும் அதை குறி வச்சு என்ன பண்ணலாம், அதுக்கான வேட்பாளர்களை அறிவிக்கலாம் அந்த சமூகத்துல இருந்து அப்படிங்கிறதெல்லாம் எல்லா கட்சியும் பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த சமூக மக்களின் வாக்குகளை வாங்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப மும்முரமா இருக்கு. ஆனா இந்த முறை ஜாட் சமூக மக்களின் வாக்குகள் பயங்கரமா சிதறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாஜக பக்கம் ஒன்று, காங்கிரஸ் பக்கம் ஒன்று, அதுக்கப்புறம் ஜேஜேபி அப்படின்ற கட்சி, அந்த கட்சி பக்கம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு கிடக்கு. அது போக அக்னிவீர் திட்டத்தில் ஏற்பட்ட அதிருப்தி, விவசாயிகள் போராட்டம், காங்கிரசினுடைய கட்சி தலைவர் பூபிந்தர் சிங் ஹூடா அவருமே ஒரு ஜாட் சமூக தலைவர் அப்படிங்கிறதுனால இந்த முறை காங்கிரஸ் அந்த ஜாட் ஓட்டுகளை அதிகமாக வாங்குறதுக்கான ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஹரியானா அப்படிங்கிறது ஒரு இந்துத்துவா கிரவுண்டும் கூட. அந்த இடத்துல அவங்க ரொம்ப நாள் ஒர்க் பண்ணி அந்த செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. கடந்த வருஷம் இதே நேரத்துல நூ அப்படிங்கிற மாவட்டத்துல இந்து முஸ்லிம் கலவரம் கூட நடந்துச்சு. நம்ம அது நீண்ட நாள் இருந்துச்சு அந்த கலவரம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க இந்துத்துவா கிரவுண்ட்லயும் அங்கே ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. இதுவுமே பாஜக தங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறை சாதி ஓட்டு, இந்துத்துவா ஓட்டு அப்படிங்கிறத தாண்டி ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு ஃபேக்டர், அதாவது 10 ஆண்டுகளா பாஜக ஆட்சி பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுக்கணுமா, வேற ஒருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அது இந்த முறை காங்கிரஸுக்கு ஒரு சாதகமான விஷயமா அமையும் சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனநாயக் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற கட்சி அதாவது ஒரு மாநில கட்சின்னு நம்ம சொல்லலாம். பிஜேபி காங்கிரஸுக்கு மத்தியில் அவங்க ஒரு மாநில கட்சி. அவங்க கடந்த தேர்தலில் 10 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. 2019 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுடைய கூட்டணியில அங்கம் வகிச்சு அவங்க சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. அந்த கட்சியினுடைய தலைவருக்கு துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த அலையன்ஸ்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சமீபத்தில் தான் ஜேஜேபி கட்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவங்க விலகி வந்தாங்க. ஸோ இது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 10 சீட்ல 6 சீட் அவங்க ஜாட் மக்களுடைய ஆதரவோட அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அந்த சாதி மக்களுடைய ஓட்டை ஒரு முக்கியமான பேஸா அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிஜேபி காங்கிரஸ் ஒரு பக்கம் ஜாட் சமூக மக்களின் ஓட்டு போச்சுன்னா, இந்த பக்கம் ஜேஜேபியினுடைய அவங்க சைடும் ஒரு ஜாட் சமூக மக்களுடைய ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இங்க எப்படி அதிமுகவோ அங்க ஜேஜேபி, அவங்க பிஜேபி கூட இருந்தப்போ அதிமுக என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி மக்களுக்கு இருந்துச்சோ, அதே அதிருப்தி ஜேஜேபி மேலேயும் இருக்கு. குறிப்பா அக்னிவீர் திட்டம், விவசாயிகள் போராட்டம், மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டம் இதெல்லாம் நடக்கும்போது
ஜேஜேபி பாஜகவினுடைய கூட்டணியில இருந்தாங்க. ஸோ அவங்க இயல்பாகவே மக்களுடைய நம்பிக்கையை வந்து அந்த ஜேஜேபி கட்சி அப்படிங்கிறது இழந்துருச்சு. ஸோ காலம் தாழ்ந்து அவங்க பிஜேபிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க மேலே முழு நம்பிக்கை இல்லை. அதனுடைய விளைவு எப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் 1% கீழே தான் அவங்க வந்து வாக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தாலும் ஜேஜேபிக்கு கிடைக்க வேண்டிய வாக்குமே வந்து காங்கிரஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இன்னொரு பக்கம் ஆசாத் சமாஜ் பார்ட்டி, கன்ஷிராம் பிரிவு, அந்த கட்சியினுடைய கூட்டணியில வந்து ஜேஜேபி இருக்காங்க. அந்த கட்சி ஒரு புதிய கட்சி. அதனுடைய தலைவர் சந்திரசேகர் ஆசாத் அவர் வந்து சமீபத்தில் எம்பியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவர் ஒரு தலித் தலைவர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் அவர் மேல இருக்கிறதுனால எப்படியாவது அவரை நம்ம கூட்டணியில் சேர்த்துக்கிட்டோம்னா தலித் சமூக மக்களுடைய ஓட்டுகளை வந்து நம்ம அதிகமா வந்து கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த 2 கட்சிகள் கூட்டணி வச்சிருக்காங்க. ஏற்கனவே கடந்த தேர்தலில் ஜேஜேபி ஜெயிச்ச 10 இடங்கள்ல 4 இடங்கள் வந்து ரிசர்வ் தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி தலித் மக்களுடைய வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுக்கு சரியான வாய்ப்பா அமையும் அப்படிங்கிற அவங்க கால்குலேஷன் போட்டிருக்காங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேஜேபி மேல மக்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையின்மை, அந்த ஆசாத் கட்சி வந்து புதுசா வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இதுவுமே சரி காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஜேஜேபி மற்றும் ஆசாத் கூட்டணி பிரிக்கிற அந்த வாக்குகள் பிஜேபியினுடைய ஓட் பேங்க்ல இருந்து தான் இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமாகவும் நமக்கு தெரிய வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் காங்கிரஸுக்கு இந்த சாதி கணக்குல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பிளஸ் தான் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு இது தவிர வேற என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் 10ல் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தேர்தலில் அவங்க வாஷ் அவுட் ஆயிருந்தாங்க. ஆட்சியில் பாஜக இருக்கும்போது 5 தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பரா அந்த இடத்துல ஒரு பெரிய பாசிட்டிவ் சைனா காங்கிரஸ் பார்க்குது. அது மட்டும் கிடையாது, இந்தியா கூட்டணியை எப்படியாவது இந்த தேர்தலையும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல காங்கிரஸும் சரி ராகுல் காந்தியும் சரி ரொம்ப தீவிரமா இருக்கிறதாவும் நம்ம வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஆம் ஆத்மியோட மட்டும் இன்னும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு இழுபறியில போயிட்டு இருக்கு. ஆம் ஆத்மி 90ல் 10 தொகுதிகள் கேட்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் அவங்களுக்கு 5லேருந்து 7 தொகுதி தான் கொடுப்போம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க. ஆம் ஆத்மி ஏன் காங்கிரஸ்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லியிலையும் சரி பஞ்சாப்லயும் சரி ஆம் ஆத்மி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு, ஆட்சியில இருக்கு. இந்த ஹரியானா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பஞ்சாபையும் ஒரு பக்கம் டெல்லியுமே வந்து பார்டரா கொண்ட ஒரு மாநிலம் அப்படிங்கிறதுனால ஆம் ஆத்மியினுடைய இம்பாக்ட் வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அந்த வாக்குகள் சிதறிவிடக் கூடாது அப்படிங்கிறதுல காங்கிரஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால ஆம் ஆத்மியுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில காங்கிரஸ் ரொம்ப நிதானமா கையாண்டுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சமாஜ்வாடி கட்சி அவங்க இந்தியா கூட்டணிக்கு அதாவது காங்கிரஸுக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி அப்படிங்கிறது அங்க வலுவா அமைஞ்சிருச்சு அப்படின்னாலும் இந்த சிதற ஓட்டுகளை வந்து அந்த கூட்டணி ஒன்னா வந்து சேர்த்துரும். ஸோ இதுவுமே அங்க காங்கிரஸுக்கு ஒரு பிளஸ். ஒருவேளை ஆம் ஆத்மி அந்த கூட்டணிக்கு வரல அப்படின்னு முரண்டு பிடிச்சாலும் தாங்கள் தனியாவே அதை வந்து இந்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற கான்பிடன்ஸ்ல இருக்கிறதாகவும் காங்கிரஸ்ல இருந்து நமக்கு தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பாஜகவுக்கு எதிராக இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், கட்சிக்குள்ளேயே வந்து புகைய ஆரம்பிச்சிருக்கு. பாஜக முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல அறிவிச்சாங்க. அதுல 9 எம்எல்ஏக்களுக்கு திரும்பி வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதுல ஒரு அமைச்சரும் வந்து இன்க்ளூடடு. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த 9 எம்எல்ஏக்களும் வந்து தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி கட்சியிலேருந்து விலகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஆல்ரெடி 2 பேர் வந்து நாங்கள் கட்சியிலேருந்து விலகி தனியாக போட்டிடுறோம் அறிவிச்சிட்டாங்க. ஒரு அமைச்சரும் வந்து கண்ணீர் மல்க எனக்கு வந்து சீட்டு தரல அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. இது கொஞ்சம் கொஞ்சமாக புகுஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் மீதி இருக்கிற சீட்ஸுக்கும் வந்து வேட்பாளர்களை அறிவிக்கும் போது தான் இது எவ்வளோ பெரிய விஸ்வரூபம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். அதனால ஆல்ரெடி பிரச்சனையில இருக்கிற பாஜகவுக்கு கட்சிக்குள்ளேயே வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறது கூடுதல் பிரச்சனையா தான் வந்து இந்த இடத்துல இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், விவசாயிகளின் போராட்டம். அவங்களுடைய போராட்டம் ஹரியானா பஞ்சாப் பார்டர்ல இருக்கிற அந்த ஷம்பு பார்டர்னு சொல்லுவாங்க, அங்க 200 நாட்களை தாண்டி நடந்துகிட்டு வருது. அவங்க இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை, அந்த விலை கேட்டு மத்திய அரசு கிட்ட போராட்டம் நடத்த போறோம் சொல்லி டெல்லியை நோக்கி அவங்க வந்து ஒரு பேரணியா கிளம்புனாங்க. அவங்கள ஹரியானா அரசு எல்லையிலேயே வந்து தடுத்து முடக்கி வச்சிருக்காங்க. அந்த முள் கம்பிகள், கான்கிரீட் ஸ்லாப்லாம் போட்டு வழக்கம் போல போடுவாங்க பாருங்க, அது இந்த வரையும் வந்து அவங்க ரெடிமேடா இறக்கிட்டாங்க. அப்படி பண்ணியும் 200 நாட்களாக அந்த இடத்துல வந்து நகராம விவசாயிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு செட்டு வந்து போராட்டம் பண்றாங்க, அடுத்த செட் போய் வேலையை பார்க்குறாங்க, அடுத்து அவங்க வராங்க இவங்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகராம 200 நாட்களுக்கு மேலாக அந்த போராட்டம் சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. விவசாயிகளுடைய இந்த போராட்டம் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஆதரவா வந்து அமைஞ்சுகிட்டு இருக்கு.
அது மட்டும் கிடையாது, விவசாயிகளுடைய வாக்குகளை கன்சாலிடேட் பண்ற மாதிரி அவங்களுடைய ஆதரவை கன்சாலிடேட் பண்ற இடத்துலையும் வினேஷ் போகத் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, கடந்த வாரம் வினேஷ் போகத் அந்த விவசாயிகளை நேர்ல போய் சந்திச்சு பேசினாங்க. தங்க மகள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த வரவேற்பு அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு. அவங்கள வரவேற்று மேடையில ஏற்றி வினேஷ் போகத்தை பேசவும் வச்சாங்க. அப்போ பேசின வினேஷ் போகத் என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களுடைய மகள், உங்களுக்காக துணை நிற்கிறேன், நம்மளுடைய உரிமையை நம்ம தான் கேட்டு வாங்கணும், யாரும் நமக்காக வந்து பேச மாட்டாங்க, தயவு செய்து இந்த இடத்துல இருந்து உங்களுடைய உரிமையை வந்து திரும்பி வாங்காம நீங்க வந்து வரவே வராதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க உத்வேகம் அளிக்கிற வகையில வந்து விவசாயிகள் போராட்டத்துல பேசினாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு பெரிய சென்டிமெண்ட்டை அந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ உருவாகி இருக்கு. அந்த ஸ்டார் வேல்யூல இருக்கிற ஒருத்தவங்க பேசினா எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க காங்கிரஸ் கூடவும் விவசாயிகள் போராட்டத்திலையும் பங்கேற்றது பாஜகவுக்கு ஒரு சின்ன வந்து கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் களத்துல இருந்து நமக்கு வர தகவலா இருந்துகிட்டு இருக்கு. வினேஷ் போகத் பாஜகவுக்கு ஏற்படுத்தின இந்த கலக்கம் தான் நேத்து வரைக்கும் தங்க மகளா இருந்தவங்கள இன்னையில இருந்து பாஜக அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இப்ப புரியுதா அது என்ன காரணம்ட்டு? வேற ஒரு மல்யுத்த வீராங்கனுடைய வாய்ப்பை பறிச்சுட்டு தான் வினேஷ் போகத் ஒலிம்பிக் போனாங்க. அதனாலதான் கடவுள் அவருக்கு தண்டனை கொடுத்துட்டதா இன்னைக்கு பேசுறாரு பிரிஜ் பூஷன் சரண் சிங். இது ஏன் வந்து ஒலிம்பிக் நடக்கும்போதே பேசல? பேசியிருந்தாருன்னா அன்னைக்கு நடக்கிற கதையே வேற. அது நல்லாவே தெரியும் பாஜக காரங்களுக்கு. இன்னைக்கு அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படின்றதுனால அவங்கள பத்தி என்ன வேணாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு பாஜக தலைவர்கள் வந்திருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, வினேஷ் போகட் கொடுத்த அந்த ஃபைட் எவ்வளவு டஃப்பானது. அந்த ஃபைனல் போட்டி வரைக்கும் அவங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா எவ்வளவு பெரிய வீராங்கனைகள்ல வீழ்த்திட்டாங்க போனாங்க. அப்படி இருந்தும் வெயிட் அதிகமான போதும் அந்த ஓவர் நைட்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவ்வளவு வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஒரு 100 கிராம்ல வந்து அந்த வெற்றி வாய்ப்பு வந்து அந்த போட்டியிலேயே அவங்க பங்கேற்க முடியாம போச்சு. அந்த போராட்டம், அந்த உழைப்பு 140 கோடி இந்தியர்களுக்குமே வந்து ஒரு எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதையெல்லாம் தாண்டி அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அவங்க அரசியல்ல வந்துட்டாங்கன்றதெல்லாம் கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து வேறு விமர்சனங்களை வைக்கலாம். ஆனா அவங்களுடைய உழைப்பை வந்து அந்த இடத்துல கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான அரசியல் அப்படிங்கிறது நமக்கு புரியல. அது மட்டும் கிடையாது, கடந்த 2 ஆண்டுகளா மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் நடத்தினாங்க இல்லையா? பிரிஜ் பூஷன் சரண் சிங்கை வந்து கைது பண்ணணும், மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு, அதனால கைது பண்ணணும் ஒரு போராட்டம் நடத்தினாங்கல்ல. அப்போ இவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன? அவங்கள ரோட்ல போட்டு அடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போனாங்க. யாரு? ஒலிம்பிக் வரைக்கும் சர்வதேச போட்டிகள்ல இந்தியாவுக்கான பதக்கம் வாங்கி கொடுத்த அந்த வீராங்கனைகளை. அந்த போராட்டத்துக்கு பின்னாடி காங்கிரஸ் தான் இருக்கு அப்படின்னு இப்ப குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாஜக காரங்க. இதுக்குதான் வந்து வினேஷ் போகத் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நாங்க அப்போ அந்த போராட்டம் நடத்தும் போது எல்லா கட்சிகளும், பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் நாங்க பாஜகவை சேர்ந்த பெண் எம்பிக்களுக்கும் கடிதம் எழுதணும், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, இந்த ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு லெட்டர் கூட ரிப்ளை வரலன்னு சொல்றாங்க வினேஷ் போகத். ஏன் இவ்வளவு? தேசிய மகளிர் ஆணையத்துல உறுப்பினராக இருந்தாங்க குஷ்பு, அவங்க கூட இவங்களுடைய போராட்டத்தை பெருசா கண்டுக்கல. காரணம், அவங்க எங்க கிட்ட புகார் கொடுக்கல, அவங்க பொதுவா வந்து வெளியே போய் சொல்லிட்டாங்க, அதனால எங்களால இதை வந்து எடுக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிட்டாங்க. இதுவே எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள்ல இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா ஆளா தேசிய மகளிர் ஆணையத்துல இருந்து போயிருப்பாங்க, குஷ்புவும் அங்க போயிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த விஷயத்த வந்து அவங்க தட்டி கழிச்சிட்டாங்க. காரணம், அது பாஜக அரசுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறதுனால. ஒருவேளை இந்த போராட்டங்கள், அவங்களுக்கு அதை தொடர்ந்து வந்த நெருக்கடிகள் இதெல்லாம் இல்லாம இருந்திருந்தா இந்த தோல்வி அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்காது. அவங்க திரும்பி கூட வந்து மல்யுத்தத்துல வந்து தொடர்ந்துருக்கலாம். ஆனால் இந்த நெருக்கடிகள் அவங்கள ஒரு முடிவெடுக்க வச்சது. அதுதான் இன்னைக்கு அரசியல்ல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. எது எப்படியோ பாஜகவை பெண்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறத நிறுவுறதுல வினேஷ் போகத் ரொம்ப தீவிரமா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. ஒலிம்பிக்ல மிஸ் ஆனதை ஹரியானால மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தேர்தலில் இறங்கியிருக்காங்க. பாப்பாம் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, மக்கள் வந்து என்ன மாதிரியான ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இன்னும் 1 மாதத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இது போன்ற பல அரசியல் நிகழ்வுகளோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் விடுமுறையை மேலும் கொண்டாட்டமாக மாற்ற பெர்ஃபெக்ட் பேக்கேஜ் இதோ. சிம்லா, குலு, மணாலிக்கு குறைந்த செலவில் 5 நாட்கள் குலு சுற்றுலா. இன்றைய அணுகுங்கள் உங்கள் குமரன் டிராவல்ஸ். தொடர்புக்கு 9442180430 மற்றும் 9442280430.